ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சில யூடியூபர்ஸ், அது யாரான்னு சொல்கிறேன் நான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்தது சரிதான், அவங்க பண்ணது தப்பு தான். இப்போ வந்து அவங்க பண்ணது நம்ம யாருமே தப்பு இல்லைன்னு சொல்லலை. அவங்க பண்ணது தப்பு தான். இப்போவும் சொல்கிறோம், பார்வதி கமருதீன் பண்ண தப்பு. அப்படி பண்ணியிருக்க கூடாது, எட்டி உதச்சிருக்க கூடாது. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நிறைய தப்பு பண்ணாங்க, பேசுனாங்க. ஏன்டா டேய் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? என்னைக்கு தப்பு பண்ணாலும் அன்றைக்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கடா. அன்றைக்கே தூக்கிடலாமா ரெட் கார்டு கொடுத்து? அப்போ வந்து நான் வந்து நம்பியிருப்போம்ல. ஓகேன்ட்டு 90 நாள் வச்சிருந்துட்டு கடைசியாக தூக்கும்போது டவுட் வருது. ஒரு யூடியூபர் சொல்லியிருக்காரு. அந்த யூடியூபரோட நேம் சொல்ல விரும்பல. அவரோட பேருக்கு பின்னாடி வந்து 3ன்னு முடியும் நம்பர்ல. அந்த யூடியூபர் சொல்லியிருக்காரு. சந்திரமுகி படத்த பார்த்துட்டு வந்துருக்காரு பொழுது. அப்படியே சொல்றாருங்க. அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்ட செக் பண்ணாராம். அவங்க வந்து சொன்னாங்களாம், ஆமா இது ஒரு ட்ராமா தான். இது வந்து இந்த மாரி ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். சைக்காலஜிக்கலா அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க என்னது அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. சரி அப்பா இல்ல அம்மா. அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க சித்தி கொடுமையினால இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் சந்திரமுகி படத்த பார்த்துட்டு அப்படியே சொல்றாரு பொழுது கற்பனையா. ஸோ அப்போனா அவர் சொல்கிறது ஓகே, சைக்காலஜிக்கலாக அவங்க இருக்காங்கன்னா, அப்போ இன்றைக்கே அஃபெக்ட் ஆகலைல்ல, ஏற்கனவே இருந்திருப்பாங்கள்ல. அந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை எப்படி நீங்கள் உள்ளே விட்டீங்க? என்னோட கொஸ்டின். ஸோ அந்த யூடியூபர் உண்மையாக மனசாட்சியே இல்லாமல் பேசியிருக்காரு. நான் பார்த்துருக்கேன். இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஐயோ! என்ன சொல்றது? அவங்க என்ன சாகடிச்சுருவாங்களா? இதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு ஆக்ரோஷமா பேசுறாரு. ஸோ இவங்கலாம் பார்க்கும்போது, ஏன்டா டேய்! எதுக்குடா இப்படி வந்து ஒரு கேம் ஷோக்காக எதுக்குடா இந்த அளவுக்கு பொங்குறீங்க? எது உண்மை, எது நடிப்புன்னே உங்களால புரிஞ்சுக்க முடியல. நீலாம் என்னடா யூடியூபர், நீலாம் என்னடா ரிவ்யூ பண்றீங்க? ஆ? அட்லீஸ்ட் ஒரு 90% 95% ஓரளவுக்கு ஆவரேஜா ரிவ்யூ பண்ணேன்டா. மனசாட்சியே இல்லாம, அ அவங்க பண்றது உண்மதான், அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அப்படின்னா ஏன் இன்னும் உள்ள வச்சிருக்காங்க ஒரு கேம் ஷோல? அதுவும் ரியாலிட்டி ஷோல அந்த மாரி ஒரு ஒரு ஒருத்தர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்து ஏன் வச்சுக்கிறாங்க? இதுக்கு விடை நீங்க தான் சொல்லணும் மக்களே கமெண்ட் செக்ஷன்ல. உண்மையாவே எனக்கு நான் இதுக்குள்ள வரக்கூடாது. மறுபடியும் இதே பேசுறதா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாரி தான் இருக்கு. பட் உண்மையாவே நம்மள வந்து தூண்டிட்டு இருக்காங்க. இந்த மாரி பேசி தேவையில்லாது. என்னன்னா, அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க போல இருக்கு. அந்த ஹோஸ்ட்டுக்கு புடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா யூடியூபர்ஸ் ஒரு சிலரு. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு செஞ்சது கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப சேனலுக்கு போயிட்டு, இப்ப அந்த ஹோஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கேவலமோ போங்க. இன்னும் ஒரு சில கீழே என்ன வந்து பிஆர் உங்களுக்கு அவங்க பிஆர்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி போங்க. எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு இது வந்து மெயின் பிஸ்னஸ். எனக்கு வேலையே இல்லை. எனக்கு வந்து என்னோட இதுக்காக, என்னோட மன திருப்திக்காக தான் நான் இந்த யூடியூப் வந்து வச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வருமானமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்படி தான் பேசி கண்டென்ட் போட்டு தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு இதுவே எனக்கெலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மனசாட்சியோட பேசுங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். நான் தப்பு மறுபடியும் சொல்கிறேன். பார்வதி கமெண்ட் பண்ண தப்பு தான். நியாயப்படுத்த விரும்பலை. பட் அதுக்காக ஏன்டா ஏக்கர் கணக்கிலடா பொய் சொல்லுவீங்கன்னு தான் தோணுது மக்களே. நீங்கள் என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள்.